இஸ்மாயில் அனுப்பான தெரியுமா, பிறந்துட்டார். அது முடிஞ்சா இது பாருங்க, இங்கே கொஞ்சம் விஷயம் நடந்தது கூட இருக்குது சம்பவம், அதெல்லாம் கூட மாதிரி சொல்ல வேணாம். கீழே போகிறா 11வது வசனத்தில் படிக்கலாம். 11 வாசிங்க. 16, 11. ஆ ம் ம் ஆ போதும். இங்கே ஒரு விஷயம் சொல்லணும். சப்ஜெக்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்தால் கூட இந்த வம்சம் வந்துச்சுக்காக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே எப்பைతే இந்த அடிமை பெண் கர்ப்பவதி ஆச்சோ, அந்த ஆகருக்குள்ள இந்த அடிமை பெண்ணுக்குள்ள என்ன வந்து தெரியுமா, என்ன வந்துச்சு? ஒரு கர்வம் வந்துருச்சாமா. கர்வம் இல்லை, அது என்ன அங்கே எழுதிருக்குதுன்னா, இதில் படிங்க, 4வது வசனம் படிங்க. தாஸ் எஜமான ஜென்மம் வேணா அப்படி அர்த்தம் என்ன? கேவலம் யாரு நினைக்குது? யாரு సరే ఇత్తని వర్షమా కూడా అప్పుడు ఎంత నాళ్ళైతే ஷாராளுக்கு தாசியாக வந்துச்சோ, அடிமையாக வந்துச்சோ, அடிமைன்னு அர்த்தம் தெரியுமா? அந்த காலத்தில் எவ்வளோ பயத்தோட என்ன பண்ணணும், அவங்களுக்கு பிரதி சின்ன வேலை கூட எஜமானுக்கு பண்ணணும். அர்த்தம் பண்ணிச்சா? தாசின்னு அந்த அடிமைன்னு அர்த்தம் என்ன? எதுனா அடிமைக்கு எப்பேற்பட்ட அதிகாரமும் இல்லை. அடித்தாலும் என்ன பண்ணாலும் எஜமான் சொன்னபடி தான் அவன் கேட்கணும். எஜமான் சொன்னபடி தான் கேட்கணும். எந்தக்கு என்னங்கிறது கேள்வி கேட்கறக்கு அவங்களுக்கு அக்கே இல்லை. ஒரு அடிமையான நிலைமை அது. எந்த அதிக உரிமையே இல்லை, சொல்லு, எந்த உரிமையே கிடையாது. அப்பேற்பட்ட இது இத்தனை நாள் செஞ்சிட்டு இருந்துச்சு. யாரு? அடிமை பெண்ணாயா ஆகர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் ஆலோசனை பண்ணோன்னா, ஷாராக்கு எவ்வளோ ஆகரைய நம்பியிருக்கலாம், புரியுதா? எவ்வளோ நம்புனா சாராயோட இடத்தைய ஆகர கொடுத்துருக்கலாம். புரிஞ்சு நான் சொன்னது? அவன் நம்பிக்கையாக கூட இருந்திருக்குது. இந்த ஆகரையை அப்ராமுக்கு நம்ம இடத்தை கொடுத்தாக்க எனக்கு எந்த பிரச்சனை வராது, இத்தனை நாள் சொன்ன பிடிக்க நடந்த மாதிரிக்கே இந்த ஆகரை பாரு இனிமேல் கூட நடக்கு. என்னன்னா அந்த கால சட்ட பிரகாரம் ஒரு அடிமைக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க இவங்களுக்கு சொந்தம்தான். அவங்க மூலயமா பிள்ளைங்க இவங்களுக்கு பிறந்தாங்க கூட யாருக்கு சொந்தம்? இவங்களுக்கு இந்த எஜமானுக்கு தான் சொந்தம். புரிஞ்சா? அதனால என்ன பண்ணுச்சு ஷாரா? என்ன பண்ணுச்சு? கொடுச்சு. அப்படின்னா எவ்வளோ இந்த ஆகரை பற்றி எவ்வளோ நல்ல குணங்கள் இருந்திருக்கலாம், இருக்குது. இல்லாட்டி அவளை நம்பாது இல்லையா? நம்பர் 1. 2வது அதே மாதிரி எப்பவும் வேலை நான் சொன்னபடி என்ன பண்ணு நடக்கு. எவ்வளோ அன்பு, எவ்வளோ என்ன இருக்கலாம் நம்பிக்கை. அது எத்தனோ விஷயத்தில் என்ன இருக்குது, விஷயத்தில் நல்லா மனசு இருந்திருக்கலாம். அதனால என்ன பண்ணிச்சு ஆகரைய அப்ராமுக்கு வேணாம் பிள்ளைக்கு பெக்கறக்கு வாசரம் ஷாரா இடத்தை என்ன பண்ணுச்சு கொடுத்துச்சு. இல்லாட்டி கொடுத்துருக்குமா? வேற எப்பைతే அந்த ஆகரையோட எஜமான ஆனா ஷாராக்கு இல்லாத பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சுன்னு எப்பைతే தோணுச்சோ, எப்பைతే గర్భవతి ఆచో
என்னாச்சு? மேலே இருக்கிற எஜமானி ராலியான்னு சொல்லுவாங்க. எஜமானி அம்மா என்னாச்சு? அல்பமாக பார்க்கணும் தமிழில் என்ன இருக்குது? ஏன்னா அல்பமா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நான் தான் எஜமானி. இதே மாதிரி இன்னைக்கு கூட குடும்பத்தில் ஊழியத்தில் கூட இதே ஒரு காரியங்கள் கொஞ்சம் நடந்துட்டு வருது. உதாரணத்துக்கு நீங்கள் யார் தப்பாக நினச்சக்கூடாது. வாசம் நடக்கிறது அது உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் பேர் மருமமார்கள் எடுத்துருக்குறீங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ நீங்கள் தப்பாக நினச்சிக்குவானுங்க. ஒருத்தருமே மருமமாருங்கன்னு நினச்சிக்குவானுங்க, அத்தை மாருங்கன்னு நினச்சிக்குவானுங்க. நடக்காமல் பார்த்துங்க. இதனால் வச்சன பிரகாரம் நம்ம என்ன பண்ண கற்றுக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. எவ்வளோ இஷ்டப்பட்டு எவ்வளோ நேசித்து இந்த மருமவம் நம்மளோட வீட்டுக்கு என்ன வந்து எஜமானரால் ஆவணும் ஒரு அப்போ அப்படி தானே எவ்வளோ நம்பிக்கையோட எவ்வளோ ஆசையோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க? மருமகளை தேடிட்டு வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ நேசித்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள் இல்லையா? நீங்கள் ஒருத்தரே பார்க்கலையல்ல? ஒருத்தர் பார்த்துங்களா? இல்லைல்ல? 4 பேர் பார்த்து அதில் இஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க? நம்ம வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்துருப்பீங்க. அது வந்துச்சா? ஃபஸ்ட்டு வந்தப்பா எப்படி இருப்பீங்க? ஜென்ரல் நடக்கிறது இங்கே நீங்கன்னு சொல்லல. நான் அதனால மன்னிக்கோறேன். எனக்கு பொதுவாக நடக்குது அது மாதிரி. வந்த பொறுப்போடு 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் மட்டும் நல்லா அத்தைனா பயத்தோட பக்தியோட நல்லா பார்த்துக்கோ நல்லா இருப்பாங்க. ஒரு பசங்க ஒரு 2 வருஷம் 2 பேர் குழந்தைங்களோ 3 வருஷம் குழந்தைங்க பிறந்தாங்கிட்டான்னு பெருசாகிட்டாங்க நினச்சிக்கா அத்தாங்க தூக்கி அந்த வகைக்கு செய்வாங்க. பார்த்துட்டு வர கண்ணார் பார்த்துட்டு வர எத்தனை அந்த சமஸ்யா இது பண்ணிட்டு வர்றான். பிரச்சனைனாங்க பார்த்துட்டு வர்றான். அர்த்தம் புரிஞ்சா? புரிஞ்சா? அது கர்த்தர் மெச்சுற காரியம் கிடையாது. எப்பவுமே பெரியவங்க தான், சின்னவங்க தான். நம்மளுக்கு கர்த்தர் அதிகாரம் வரமுட்டு வரும். நீங்கள் ஒருப்பா பெருசாவீங்க. இது கேவலம் உங்களுக்கேன்னு இல்லை, இது எல்லாத்துக்கும் போகுது. இது தமிழில் அதான் ரெக்கார்டிங்கோட பண்ணுறேன் நான். அதனால சொல்ல வேண்டிய வருஷம் வந்துச்சு. அது முடிஞ்சா என்ன? உங்களுக்கு ஒரு டைம் வரும். அது மட்டும் என்ன பண்ணணும்? பரிசுத்த வேதனை சொல்லுதுன்னா பாருங்கள், 1வது அதிகாரம் 1வது பேதுரு 1வது அதிகாரம் மன்னிக்கணும் 5வது அதிகாரம் 1வது பேதுரு 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 5வது வசனம். இளைஞரே மூப்பனருக்கு கீழ்ப்படையுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணுமா? கீழ்ப்படைந்து மனத்தாழ்மையை அடைந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு என்ன ஆகுமாமா? தேவன் எதிர் நிற்கிறாராமா. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். பாருங்க, எப்பாமே வாழ்க்கையில் எவ்வளோ இந்த விஷயம் இல்லை, எப்பாமே எந்த விஷயமே உண்மையான கருத்தோட பிள்ளைங்க என்ன வேணும்? தாழ்மையாக இருக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தில் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படைந்து தாழ்மை எப்பயத்தே மூப்பருக்கு பெரியவங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறோமோ கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? கிருபை கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவார்? ஒரு நாள் உயர்த்துவார். ஒருத்த வேலை நம்மளையா வேணுமுனே நம்மளையா வேதனை வச்சாலும் துன்பப்படுத்தினாலும் கூட ஒரு நாள் வர நம்மளை என்ன பண்ணார்? கர்த்தர் நாம்பளே ஒருத்தர். எதனால நாம் அந்நியரு கிடையாது. நம்ம யாரு? தேவனோட பிள்ளைங்க. இது நான் சொல்லி வச்சுக்கோணும். எப்போ வேணும் வச்சுக்கோ. நான் யார்? ரட்சிப்பட்ட விசுவாசி. நான் கர்த்தரோட பிள்ளை. நான் பிரதி ஒரு கணக்கு சொல்லணும். நீ அது முடிஞ்சா நீ யார் கணக்கு சொல்லணும்? யாருக்கு சொல்லணும் நம்ம கணக்கு? பெரியவங்களா இருக்கட்டு சின்னவங்களா இருக்கட்டும், யாருக்கு கணக்கு சொல்லணும்? கர்த்தர்கிட்ட கணக்கு சொல்லணும். எதுக்கு? நாளைக்கு நான் போகிறது எங்கேக்கு? அவர்கிட்ட போகணும். நான் அவர்கிட்ட போய் நிற்கணும். நீ நினைப்பணும் பிரதி இது கணக்கு
சொல்லணும். அந்த பயத்தோட பக்தியோட என்ன பண்ணணும், எப்போவுமே என்ன பண்ணணும், தாழ்மையோட பெரியவங்களுக்கு என்ன வேணும் கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டிய கௌரவத்தையே அவங்களுக்கு எப்படி கீழ்ப்படணும் அது பிரகாரம் என்ன பண்ண நம்ம கீழ்ப்படிருந்தால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், உயர்த்துவார். இப்போ நம்ம மேலே இருக்கிறவங்க நாங்கள் மேலே இருக்கிறதுக்காக பற்றி நம்ம அவங்க இஷ்ட பிரகாரம் பண்ணாங்கன்னு நினச்சிக்கா அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், அங்கே என்ன பண்ண அகங்காரங்களை என்ன பண்ணுறாரு, அவர் எதிர்த்து நிற்பாராம்மா. இதையும் நம்ம நல்லா என்ன பண்ணணும், நம்ம சொல்லி வச்சுக்கிட்டு நம்ம கர்த்தர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், பயத்தோட பக்தியோட வாழ வேண்டிய அவசரம் இருக்கிறது. అయితే ఎప్పుడైతే இந்த ஆகர் యజమాని అయిన సారాయ என்ன பண்ணுச்சு அல்பமாக பார்த்துச்சோ அப்போ எஜமானுக்கு என்ன வந்துச்சு, எஜமான அம்மாளுக்கு என்ன வந்துச்சு, கோபம் வந்து என்னாச்சு, ஆகர் என்ன பண்ணிச்சாம்மா படிங்க. இங்கே ஷாராங்கோட இங்கே பாருங்க நல்லா டைரெக்டாக ஒன்றும் பண்ணல. ஃபர்ஸ்ட் பர்மிஷன் எங்கே கேட்டுச்சு, போய் எஜமானுக்கிட்ட கேட்டுச்சு. எதுன்னா ஷாராக்கு எப்பவுமே அவர் தப்பில்லை, வலி தப்பில்லை. அர்த்தம் பண்ணிச்சா ஒரு என்ன ஒரு கிரமம் என்ன சொல்லுவாங்க, எது மாதிரி நடக்கணுமோ அது மாதிரி ஷாராக்கு நல்லா தெரியும். எதுனால்னா நான் ஷாரை யார் அந்த ஆகர் யாருக்கு கொடுத்த எஜமானாங்க அப்ராம் கொடுத்த அப்ராம் ஆண்டரில் இருக்குது. கவனம் நான் டைரெக்ட் என்ன பண்ணுறதில்ல பண்ணக்கூடாது அப்படி என்ன பாரு. அப்படின்னா அங்கே ஷாராயோட தாழ்மையை நம்மளுக்கு காமிக்குது. அர்த்தம் பண்ணிச்சா நான் எஜமான் இல்லை, நான் தானே கொடுத்தேன், அப்படி இஷ்ட பிரகாரம் நான் பண்ணுவேன், எனக்கு பண்ணுறதில்ல. சொந்த இஷ்ட பிரகாரம் நம்ம பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. யாருக்கிட்ட போகுது, பிரிசுனாக்கி அப்ராம். அதுனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஷாராங்கோட அப்ராம் என்னன்னு கூப்பிச்சோம் தெரியுமா, எஜமானனேன்னு கூப்பிச்சோம். ஆண்டவரே தமிழில் ஆகிட்டு ஆண்டவரேன்னு இருக்குதுல்ல, எஜமானனேன்னு கூப்பிச்சோம். அப்படின்னு அர்த்தம் என்ன, அப்ராம் மன்னிக்கணும், இந்த ஷாராயோட பார்வைக்கு அப்ராம் யாரு, கடவுள், எஜமான. நான் யாரு, அடிமை. யாருக்கு அடிமை, எஜமானுக்கு அடிமை. ஒரு புருஷன்னா அப்பேற்பட்ட என்ன இருக்கணும், ஒரு அந்த மனசு இருக்கணும், அந்த மரியாதை இருக்கணும். இன்னைக்கு நாளுக்கு அதெல்லாம் இல்லை, பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறாங்க, என்னென்னோ பண்ணிக்கிறாங்க, அவங்க இஷ்டம். வேணா விசுவாசிக்கு அது மாதிரி இருக்கிறதுக்கு இல்லை. வச்சன பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும், எனக்கு அவசரம் இருக்கிறது. அர்த்தம் புரிஞ்சாங்க என்ன கேட்குது. போய் எஜமான் என்ன பண்ணுது கேட்கும் போடு அப்ராம் என்ன பண்ணாரு, உங்களுடைய இஷ்ட பிரகாரம் மன்னிக்கு போன்னு சொல்லிட்டாரு. நீ தானே கொடுத்த, எனதான் தப்பு இல்லை, உங்களுடைய இஷ்ட பிரகாரம் மன்னிக்கு போ. கொஞ்சம் வருஷக்கா கர்த்தர் நம்ம சொந்த உத்தேச பிரகாரம் நடக்கிறப்போ நம்மளுக்கு என்ன வரும், பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா, நீ தான் சொன்ன பேச்சுக்கா தெரியும் பண்ணுன. என்னன்னா நான் சொன்ன வார்த்தை மேலே உனக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. உங்கள் சொந்த இஷ்ட பிரகாரம் நீ பண்ணனு காப்பாட்டி உனக்கு வந்தா அப்போ வந்த ஞானம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி உங்கள் சொந்த கிட்ட போய் என்ன பண்ணி நீ பிரச்சனை நீ தீர்த்துக்கு போ. கர்த்தர் கம்முன்னு இன்னும் பார்ப்பார். அதான் நாம் பிரதி இது என்ன பண்ணணும், யோசனை பண்ணி நம்ம நடக்க வேண்டிய அவசரம் இருக்கிற தொந்தரவு. அசலே அவசரப்படக்கூடாது. நம்ம நீ யார், கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், உனக்கு உன்னை வழிகாட்டுற ஒருத்தர் இருக்கிறார், வழி நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார், நடக்க முடியாட்டி கை பிடிச்சி நடக்க வைக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவ எப்பவுமே கை விடுறது கிடையாது. அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட யார்கிட்ட போகணும், நம்ம கர்த்தர் தேவன்கிட்ட போனப்போ. ஏன்னா நம்ம கர்த்தர் உண்மையான தேவன், அவர் நம்மளை படித்த கர்த்தர். நாம் அவர் அறியாமல் இருந்தால் கூட அவர் நம்மளையே அறிஞ்சிருக்கிறார். அறிஞ்சிருக்கிறார். நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னே 3 வருஷத்துக்கு முன்னே கர்த்தரை பற்றி நீ கேட்டிருக்கலாம். அவர் நீ பிறக்க வச்சது அவர் தான். நீ பிறந்ததுலேருந்து இப்போ மட்டும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பார்த்துட்டு வர்றாரு. ஒரு டைம் வந்துச்சு அவர் சுவிசேஷத்தை உங்ககிட்ட கொண்டு வந்தார். அவர் ஏதோ மூலயமா கர்த்தர்கிட்ட வர கிருப்பா கொடுத்தார், அவர் அறிகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அதனால் நம்ம இன்றைக்கி என்ன இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது. அது விஷயத்துக்கு வரலாம். அப்போ ஷாரை என்ன பண்ண தெரியுமா,
ஆகிறைய தாசி என்ன பண்ணுச்சு? படிங்க, அங்கே வாசிங்க. 7வது வசனம். இல்லை 6வது வசனம். என்ன பண்ணிச்சாமா சாரா? கடினமான எடுத்து. ஆகர் இத்தனை வருஷமா இருந்துச்சு யாருக்கிட்ட? ஷாரா கிட்ட. ஷாரா ஏதாச்சும் ஆகருக்கு கெட்டது பண்ணிச்சா? பண்ணலை. இப்போ சடனாக ஆகருக்கு விஷயத்தில் என்ன பண்ணுது? கடினமாக நடக்குது. இந்த பிரச்சனைக்கு, இந்த கடினத்துக்கு காரணம் யாரு? அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் இருக்கட்டும், கொஞ்சம் வருஷக்கா நம்மளுக்கு கடினமான நிலைமை வரும்போது என்ன காரணங்கள் நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. நல்லா நம்மளை பார்த்து விசுக்கு நம்ம மேலே கோவப்படுறாங்கன்னா, விசுக்கு நம்ம மேலே இது பண்ணுறாங்கன்னா என்ன காரணங்கள் நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி பண்ணிக்கிட்டு நம்ம யார்? எவ்வளோ தன்யர், பாக்கியவான். நம்ம இல்லாமல் நம்மளுக்கு வந்து பிரச்சனை எடுத்து போய் இன்னொருத்தருக்கு சொல்லிட்டு என்னென்னோ பண்ணிட்டு கந்தரகோலம் பண்ணால் அது வேலை பிரயோஜனம் இல்லை. தப்பா நாம் தான் அவமானப்பால் ஆகணும். நம்ம குடும்பம் என்ன ஆகும்? வீட்டில் இருக்க வேண்டிய நம்ம என்ன மாதிரி வீதியில் உள்ள அவசரம் இருக்குது. அதனால்தான் இங்கே வந்த பிரச்சனை இவருக்கு இப்போ கடினமாக நடக்கிற காரணம் என்ன? வேணா நம்ம வீட்டு விஷயம் இல்லை, எங்கேயா இருந்தாலும் கூட நம்மளுக்கு கடினமான பரிస్థితి எதிராகும் போது நம்ம நிச்சயமே யோசனை பண்ணணும். இது தப்பு ஏதாச்சும் நம்மளது இருக்குதா? நீங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், டியூட்டியில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், காட்டில் இருக்கலாம், எங்கே வேணாலும். இது காரணம் என்னங்க தெரிஞ்சுக்கும். தெரியாது கர்த்தர்கிட்ட என்ன பண்ணணும்? நம்ம ஏன்னா நம்ம கர்த்தர் நம்பணும். கர்த்தர் நம்மளுக்கு இருக்கிறார். కాబట్టి எந்த விஷயமா இருந்தாலும் யார்கிட்ட போகணும்? கர்த்தர்கிட்ட போக வேண்டிய அவசரம் இருக்குது. எவ்வளோ துக்கமாக கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது அதுக்கு பதில் கொடுத்து வழி காட்டி நம்மளை என்ன பண்ண ஒரு கர்த்தர் நடத்தி வைக்கிறா ஒருத்தர் நம்மளுக்கு இருக்கிறான்னு என்னது நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. இப்போ என்ன ஆகுது? எப்போயிతే ஷாரா கட்டினம் நடந்துக்குச்சோ அப்போ என்ன பண்ண தெரியுமா? ஆகர் வீடு விட்டு ஓடி போச்சு. அப்படின்னு அர்த்தமா என்ன? எந்த கடினமாக நடந்துக்குதுன்னு ஆலோசனை பண்ணல ஆகர். இது எப்படினாலும் என்ன பண்ணணும்? தப்பிச்சுக்கணும். சரி பண்ணிக்கிற சுபாவம் வரல, யோசனை பண்ண ஆலோசனை அசலே இல்லை. நாம் எத்தனை வருஷக்கா என்ன நம்மளுக்கு கடினமான பரிசு வரும்போது, அது மனசு மூலங்களாக இருக்கலாம், யார் மூலியமாக இருக்கலாம், கடினமான ஒரு நிலம் வரும்போது நாம் என்ன பண்ணுவோம்? சடனாக டிசிஷன் எடுத்துக்குவோம். என்ன டிசிஷன்? தப்பிச்சுக்கணும். சடன் நம்மளுக்கு சொல்யூஷன் வந்துடணும். என்ன பண்ணணும்? சடன் என்ன பண்ணணும்? என்ன ஜல்தி நம்மளுக்கு என்ன வேணும்? பதில் கிடைச்சிடணும். அதுக்காக தப்பிச்சுக்கணும். எங்கே இருந்தாலும் ஓடிடணும், கட் பண்ணிடணும். நீ அங்கே, நான் இங்கே, அங்கே கணக்கில் என்ன பண்ணணும்? முடிச்சிடணும்னு நினைச்சு ஆலோசனை வரும். அது நம்ம தப்பான வழி. எப்பவுமே ஏதான் சடனாக முடிவுக்கு நம்ம ஒரு யோசனை பண்ணணும். பின்ன என்ன பண்ணணும்? நம்ம யோசனை பண்ணணும். எந்தக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? இது தப்பு எங்கிருந்து? யார் பண்ண தப்பு அவங்க தான், எம்படுதா? அது எதாக இருந்தாலும் சரி சரி கர்த்தர்கிட்ட என்ன பண்ண நம்ம ஜெபம் பண்ண கர்த்தர் நம்மளைய சரியான வழியில் நம்மளை என்ன பண்ணுவார்? நடத்தி வைப்பா. வேணும் ஆகிற என்ன பண்ணுச்சு? சடனாக முடிவு எடுத்துக்க ஜனம்பரம் வீட்டு ஓடிடலாம். இத்தனை நாள் சுகமாக வாழ்ந்துச்சு இருந்துட்டு இப்போ என்ன பண்ண ஓடி ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. இது காரணம் யார்? ஷாரா தான் தப்பு, அப்ராம் தான் தப்பு. யார் தப்பு? ஆகரையோட என்ன கெட்ட சுபாவம் அவனுக்குள்ள என்ன பண்ணி ஒரு என்ன இது அகங்காரங்கிற ஒரு பெருமைங்கிறது வந்துடுச்சு. நான் இந்த வீட்டுக்கு நான் தான் எஜமான் மாதிரி ஓடி போச்சு. ஓடி போகுது, வீட்டில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்குதுன்னு. எங்கே போகுது? அரண்யம் எங்கே? வனக்காட்டில் போய்கிட்டு இருக்குது. எனக்கு கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு வராரு. இதில் யார் பார்க்குறாங்க? கர்த்தரை பார்த்துட்டு கர்த்தரை இறங்கி வந்தார். அவர் தூதம் வந்துச்சு, கர்த்தர் வந்தார் அவர்கிட்ட ஆகர்கிட்ட. என்ன கேட்குறாரு கேளுங்க, படிங்க. 8வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீராட்டாண்டில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்?
என்று கேட்டார். போதும். கர்த்தர் என்ன கேட்குறாரு? எங்கிருந்து வருகிறாய், எங்கிக்கு போகிறாய்? தேவனுக்கு தெரியாதா? தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? சாரா ஆகர் சொன்னது தெரியுமா? எந்த கேட்குறாரு? எந்த கேட்குறாரு? கர்த்தர் ஒரு நாள் யாக்கோபு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா என்ன வந்து கேட்டார், உங்களோட பேர் என்னன்னு கேட்டார். பேர் தெரியாதா? எந்த கேட்குறாரு கர்த்தர்? நீ செஞ்ச காரியத்தை நீயே உங்களோட வாயால் யாருக்கிட்ட ஒத்துக்கணும்? தேவங்கிட்ட ஒத்துக்கணும். இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க. நீ செஞ்ச தப்பு நீ தான் ஏற்றுக்கணும். நீ செஞ்ச பாவத்தையா நீ தான் என்ன பண்ணணும்? மனஸ்தாபனம் சேர்த்து கர்த்தர்கிட்ட யதார்த்தம் என்ன பண்ணணும்? ஒத்துக்கணும். உங்களோட வாழ்க்கை நீ தான் சரி பண்ணிக்கணும். அதனால என்ன தெரியுமா? டைரக்ட் ஆகிறன்னு கூப்பிடல. என்ன சொல்றாரு? சாராயி அடிமையான, புரியுதா? கர்த்தர் நம்மளைய எந்த இடத்துல அவரு வச்சது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சது யாரு? புரியுதாம்மா? நான் இன்னும் போச்சா? ஆதிகாமம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 7-8. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரோற்றை கண்டு சாராயின் அடிமைப்பெண்ணாகிய ஆகாரே 16:8 மாத்திரம் வாசிங்க. 16:8. அடிமைப்பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இங்க நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, சாராய் தாசியான அடிமையான, சாரா அடிமையான ஆகரு. இங்கே கர்த்தர் டைரக்டா ஆகரு எங்கே போறேன்னு கேட்கல. அப்படின்னா கர்த்தர் பார்வையிலங்கூட ஆகர் என்ன இருக்குது? அடிமையாதான் பார்க்கிறார். அர்த்தம் புரிஞ்சா? இந்த உலக ரீதியா நம்மளையும் கூட கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? அந்தந்த இடத்துல வச்சிருக்கிறார். புரிஞ்சுக்கலாம்? கொஞ்சம் பேர்த்தையா வீட்டு எஜமானியா, எஜமான் அம்மாளா, மருமகளா, இல்லை கணவனா, மருமகனா, அதே பிள்ளைங்களா, எல்லா கருத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்தந்த லெவல் என்ன பண்ணியிருக்கிறாரு? செட் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த இடத்துல நாம் எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் அது மாதிரி தான் இருந்து தீரணும். புரியுதா நான் சொன்னது? இல்லை நான் அடிமை என்னாவோம், நான் உப்பையே நான் எஜமானி ஆயிரோணும், எஜமானம்மா ஆகணும்னா அது நீ சொந்த நிர்ணயம் தப்பா, அது மூலயமா உனக்கு கஷ்டங்கள் தப்பா, சமாதான ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே கிடையாது. நம்ம பல பேதுரி படித்த மாதிரி கர்த்தரை ஒரு நாள் என்ன பண்ண உனக்கு என்ன பண்ணுவார்? மேலுக்கு எஜமானம் பண்ணுவார். உதாரணத்துக்கு ஏசேப்பு அடிமையாக என்ன பண்ணாங்க? சொந்த சகோதரர் என்ன பண்ணாங்க? வித்துட்டாங்க. அடிமையாக தான் போனார். அந்த அடிமையாக இருந்தவங்க கூட தேவன் என்ன பண்ணார்? எவ்வளோ பயத்தோட பக்தியோட உண்மையாக அவர் செய்கிற அவனுக்கு கொடுத்த எல்லா வேலையும் என்ன பண்ணார்? எல்லாம் உண்மையாக செஞ்சார், யதார்த்தமாக செஞ்சார், தேவனுக்கு பயப்பட்டு செஞ்சார், மனசுக்கு பயப்பட்டு இல்லை. இப்போ நம்மளுக்கு கூட எத்தனோ வேலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அது வீட்லையாக இருக்கட்டும், வெளியே காட்டிலையாக இருக்கட்டும். அர்த்தம் பண்ணிச்சா? வீட்லையாக இருக்கட்டும், அது ஜாபாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், எல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது.
அதனால் எந்த வேலை பண்ணாங்க கூட அந்நியர் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது, உலகத்தார் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. எது அல்ல, நீ யார்? கர்த்தரோட புள்ள. கர்த்தர் வீட்டில் இருக்கிற நீ கர்த்தருக்குனால கணக்கு சொல்ல வேண்டிய அவசரம் இருக்கிறது. அதனால்தான் உண்மையாக யதார்த்தமாக என்ன பண்ணணும், எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யணும். உன்னை ஆசிரியக்கிறது யாரு? தேவன். ப்ரமோஷன்ஸுக்காக நாம் யாருக்கிட்ட போக வேண்டிய அவசரம் இல்லை, யாருக்கும் ரெக்கமெண்டேஷனுக்கோசரம் போக அவசரம் இல்லை, உனக்கு ஆசீர்வாதத்துக்காக யாரோ சகாயத்தை கோர்க்க வேண்டிய அவசரம் இல்லை. கர்த்தர் பார்த்து என்ன பண்ண ஒரு நாள் இந்த மேல் கொண்டு வருவார். ஏசேப்பு தகப்பன் இருக்கிறான், 10 பேர் 11 பேர் சகோதரர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தமே இல்லை, தனியாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அடிமையாக இருக்கிறார். அப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாங்க கூட யார் விஷயத்தில் அவருக்கு என்ன இல்லை, கோபம் இல்லை, அதில் அவர் அவங்க பற்றி ஆலோசனையே இல்லை. என்ன பண்ணார்? கர்த்தர் இந்த நிலைமையில் கொண்டு வச்சிருக்கிறார் அவர் சொல்லி இந்த வேலை கொடுத்தான்னு சொல்லி அந்த வேலை என்ன பண்ணார்? அவன் முறுக்கிட்டு ஒன்று உட்கார்ந்துருக்குல்ல, என்ன பண்ணார்? அவர் கொடுத்தா மினுக்காட கொடுத்த வேலையை நம்பிக்கையாக செய்கிறார், உலக ரீதியாக நம்பிக்கை செய்கிறார். ஆவி இல்லாம கூட என்ன பண்ணார்? பரிசுத்தமாக கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கிறார். கர்த்தர் சொன்னபடி நடந்துட்டு வர்றார். அதில் கர்த்தர் என்ன பண்ணார்? இவரு சொல்ல நீ நம்பிக்கையாக வேலை செய்கிறேன்னு யார் சொல்கிற? கர்த்தர் வந்து ஏசேப்பு சொல்ல, இவர் செய்கிற வேலையில் இருக்கிற அந்த மகத்தை பார்த்து அந்த எஜமான்னு என்னஞ்சார்? இவரு கூட யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். அதே மாதிரி நீ எங்கிருந்தாலும், நீ எஜமானாலும் மருமகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஜாப் ஹோல்டராக இருக்கட்டும், நீ எந்த டியூட்டியை செஞ்சுக்கிட்டு எங்கே இருந்தாலும் பாரு, நீ கர்த்தருக்கு பயப்பட்டு உண்மையாக செஞ்சீங்கன்னா உங்களோட மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி என்ன பண்ணா உங்களோட கூட யார் இருக்கிறாங்க? கர்த்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சாவி எடுத்து நம்மளோட கையில் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் என்ன? சாவி கொடுக்கணும் அர்த்தம் என்ன? அதிகாரமெல்லாம் உங்களோட கையில் வரும். அல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் நடக்க போகிற சத்தியம். கொஞ்சம் பேர் வேலை செய்ய மாட்டாங்க, வேணும் அவங்களுக்கு என்ன வேணும்? அதிகாரம் வேணும், பெரியதானம் வேணும். அது மூலம் என்னவா தெரியுமா? பிரச்சனை தப்பா இன்னும் வேற எதுவுமே இருக்காது. ஏசேப்பு எப்போ இது நடந்துட்டு வந்தாரோ எஜமானை பார்த்தீங்கன்னா வீட்லேயே சர்வ அதிகாரம் அவர் கொடுத்துட்டார். அவர் வேலைன்னு தெரியுமா? வீட்டுக்கு வரவன் தின்னுட்டு போகிற வேலை தான் வருது. அது எஜமான வேலை என்ன? சாப்பிடுறதுன்னு அவரு ராஜா கிட்ட பெரிய அவரோட பர்சனல் என்ன, அவர் பேர் என்ன? செக்யூரிட்டி. ராஜாவோட என்ன? பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர். அதனால அவர் பிஸியில் இருக்கிறார். வந்தால் சாப்பிட்றதா போகிறதா, மிகத்ததில் யார்? வர்றது போகிறது, கணக்கு வாங்கிறது போடுறது எல்லாம் எவ்ரிதிங் யார் பார்த்துக்குவாங்க? ஏசேப்பு தான் பார்த்துக்குவார். அப்படி இருந்தாங்க கூட அவருக்கு இன்னொரு பரீட்சை கர்த்தரை அனுப்பினார், ஒரு கஷ்டத்தை அனுப்பினார். ஏன்னாச்சு சரியாக தப்புக்காக என்ன பண்ண வேண்டியது வந்துச்சு? தண்டனை வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியது வந்துச்சு, செரசாலுக்கு போக வேண்டியது வந்துச்சு. செரசாலுக்கு போக வேண்டியது வந்தாங்க கூட இவருக்குள்ள பாவத்தை எப்பேற்பட்ட நிலைமையில் அனுமதி கொடுக்கல. நான் எங்கே போவேன்? செரசாலுக்குள்ளே போகிறக்காக தான் ரெடி. தப்பா நான் மாத்திரம் கர்த்தருக்கு விரோதமாக எந்த தப்பு, மனசுக்கு விரோதமான தப்பு பண்ண மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமால எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட இஷ்டப்பட்டேன். ஜெயிலுக்கு போனால் ஜெயிலில் கர்த்தர் துணையாக இருக்கிறதாமா, ஜெயில் அதிகாரி பார்த்தாராமா. ஏசேப்புக்கு யார் துணையாக இருக்கிறாங்க? கர்த்தர் துணையாக இருக்கிறது பார்த்து அந்த ஜெயில் அதிகாரி என்ன பண்ணுறாரு? கைதிக்கு வந்து ஜெயிலு யாராச்சும் ஒப்படைப்பாங்களா? பாருங்க ஆச்சரியம். இவர் யார்? கைதி. அப்படிப்பட்ட ஆளுக்கிட்டு என்ன பண்ணார்? ஜெயிலர் என்ன பண்ணார் தெரியுமா? அடே இந்த கணக்கெல்லாம் நீயே பார்த்துக்குப்பா அப்படின்னு அவருக்கு ஒப்படைச்சிட்டார். ஜெயில் என்ன பண்ணார்? ஜெயில் அதிகாரி பண்ண வேண்டிய வேலையை ஒரு கைதி பண்ண. காரணம் என்னென்னா இவர் மேலே அவர் நம்பிக்கை, அவ்வளோ விசுவாசம். அவர் கூட இருக்கிறாங்க, தேவன் இருக்கிறார். எல்லாத்துக்கும் தெரியும் இவர் எந்த தப்பு பண்ண மாட்டாருன்னு.
ஏன் தப்பாது ஜெயிலில் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் ஒன்றால் வந்துச்சு அந்த ஜெயிலிருந்து எங்கே போனால் தெரியுமா? டைரெக்ட் பரோ சிம்மாசனத்துக்கு போயிட்டார். பரோக்கிட்ட போயிட்டார், சிம்மாசனத்தில் உட்காந்துட்டார். ராஜா பின்னால் இவர் தான் ராஜா மாதிரி ஆகிட்டார். பிரிய சகோதரர், அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்மளுக்கு எந்த இடத்த கர்த்தரை வெளிச்சாரோ அந்த கர்த்தர் என்ன பண்ணணும்? நம்ம செய்ய வேண்டிய இது யாருக்கு எந்த மரியாதை கொடுக்கணுமோ, யாருக்கிட்ட எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நடந்துக்கிறது. எல்லாரும் சின்னவங்க பெரியவங்க எல்லாம் கூட என்ன பண்ணணும் கற்றுக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. இதனால அது கர்த்தர் கொடுத்த இடம். ஒரு மகனா மருமவளாக இருக்கட்டும், யார் பிள்ளைங்களாக இருக்கட்டும், அதுக்காக கர்த்தர் கொடுத்த இடம். அந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்பிக்கையாக இருக்கணும். அதனால்தான் இவர் இதெல்லாம் கஷ்டத்தை பற்றி இதெல்லாம் கர்த்தர் சொல்ல. இந்த கஷ்டமே ஓடிப்போன நிலைமை எதுக்கு வந்துச்சு? யாருக்கு? ஆகருக்கு சும்மா வந்துச்சா? உங்களுக்கு என்ன வந்துச்சு? உனக்கு தாசியே இருக்க சொன்னேன், உனக்கு ஷாராக்கு ஒப்ப கொடுத்த, நீ என்ன பண்ண? அந்த இடத்த விட்டு அடிச்சுட்டு ஏதோ ஷாராளுக்கு இல்லாதவனுக்கு வந்துருச்சுன்னு ஒருத்தருக்கலாம் பாருங்க. நாம கூட யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லாத நம்மளுக்கு வந்துருச்சு நினச்சிக்கா, நமக்குள்ள என்ன ஒரு பெரிய பெருமை பெரிதானா வந்துட்டு அவங்கள என்ன பண்ணோம் கீழேயா பார்ப்போம். இது பயங்கரமான பரிசுத்தி, பயங்கரமான பரிசுத்தி. இந்த விஷயம் நம்ம நல்லா அறிஞ்சிக்கிற அவசரம் இருக்கிறது. வேணும் கர்த்தராஜி மாத்திரம் என்ன பண்ணல ஒப்பிக்கல. அதனால நீங்கள் என்ன கேட்குறா தெரியுமா? என்ன ஷாரா அடிமையான ஆகர் எங்கிருந்து வந்த எங்கே போகிற கர்த்தருக்கு தெரியாதா? எந்த சொல்கிறது? நீ செய்கிற தப்பு உங்களோட வழி நீ அறியணும். நீ என்ன தப்பு செய்கிறியோ அது நீ உணரணும். உணர்த்து வச்சுக்கு அவசரம் கர்த்தர் என்ன பண்ண கேள்வி கேட்குறாரு நமக்கு. கர்த்தர் என்ன பண்ண அதில் ஆதாம் கிட்ட வந்து என்ன கேட்டார்? நான் புசிக்க சொல்லாமல் கனி நீ சாப்பிட்டியா? நீ வாயில் அப்படி சொல்கிற அப்போ தான் எனக்கு உனக்கு உணரும். நம்ம தப்பையை நம்ம பாவத்தை உணர வைக்கிறக்கா கர்த்தர் நம்பர் இந்த வச்சனம் மூலியமாக கூட நம்மக்கிட்ட பேசுகிறார். அதனால் இந்த வச்சனம் நம்மக்கிட்ட வரும்போது நம்மக்கிட்ட நம்ம தப்பையை நம்ம பாவத்தை நம்ம ஆலோசனையை புரியுதா அறிஞ்சு நம்ம தப்பையை என்ன பண்ண ஒத்துக்கிறோம் போதும் கர்த்தர் நம்ம மன்னிச்சு என்ன பண்ணாரு நம்மளையே குப்பை கொடுக்குறார், சாயம் பண்ணுறார். அப்போ சொல்லுது கிளியராக ஆகிற என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கிறாரு? 8வது வசனம் 8 9 8 வாசிங்க. சொன்னதா எங்களுக்கு டைரக்ட் சொல்லுது. நான் யாரு? தாசி ஒத்துக்குதா இல்லைங்க? நான் யார்? என் அபஜமானு ஆனால் ஷாராக்கிட்ட இருந்து என்ன பண்ணுவேன் ஓடி போகிறேன் நான். அப்போ கர்த்தர் ஒரே பேர் சொல்லிச்சு. என்ன பண்ணார்? கீழே பழி வாசிங்க. என்ன சொல்றது? நீ போய் என்ன பண்ண திரும்பி போ. எங்கிருந்து வந்து அங்கே போய் முன்ன எப்படி அடங்கியிருந்தியோ அதே மாதிரி நீ இருப்போ அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணாரு? திரும்பி அங்கேயே அனுப்புகிறார் பாருங்க. அப்போ யாரு இப்போ என்ன பண்ணுது? ஆகர் என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுது? கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நீ போய் எங்கிருந்து வந்து அங்கே போய் என்ன பண்ண திரும்பி அவர் கை கீழே அடங்கிற அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ முன்ன எப்படி இருந்தையோ அதே மாதிரி இருப்போ. உனக்கு ஏதோ அவளுக்கு இல்லாத உனக்கு கிடைச்சிச்சுன்னு நீ என்ன பண்ணக்கூடாது பெருமை பண்ணாமல். அப்போ எந்த கௌரவம் கொடுத்தையோ முதல் நீ எப்படி ஷாராக்கு பயப்பட்டையோ, ஷாரா கீழ்பட்டையோ, ஷாராக்கு எப்படி இருந்தையோ அதே மாதிரி நீ கூட என்ன பண்ண போய் இப்போ கூட இரு. அவ்வளோ தப்ப நீ எங்கே ஓடி போகிறதுக்கு அனுமதி கிடையாது, வெளியே போகிறதுக்கு அனுமதி உனக்கு இல்லைன்னு கர்த்தர் கிளியராக ஆகர்கிட்ட அனுப்புகிறாரு. பேசி திரும்பி அங்கே அனுப்பி வைக்கிறார். இது பிரகாரம் நம்மளுக்கு என்ன புரியுது? கர்த்தர் நம்ம எந்த இடத்துல எந்த நிலைமையில் நம்மளை வச்சுருந்தாங்களோ அந்த நிலைமையில் அதே மாதிரி
யாரை கௌரவிக்கணும், யார் கீழ்ப்படணும், யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கிட்டு அந்த மாதிரி முடிவு மட்டும் இருக்கணும். எது மட்டும் இருக்கணும், நம்ம வாழ்க்கை முடிவு மட்டும் இருக்கணும். கர்த்தரை பார்த்து நம்மளை என்ன பண்ணணும், மேலுக்கு கொண்டு வர முட்டும் கூட நம்ம அந்த பேதுருல 5:5 சொன்ன மாதிரி, முதல் பேர் 5 சொல்ல மாதிரி கீழ்பட்டு இருக்க வேண்டுன்றது தான் கர்த்தரோட நோக்கம். இந்த விஷயத்தை நம்ம நல்லா அறிஞ்சுக்கணும். நம்ம நேரம் வராதுக்கு முன்ன நாம் ஆகிற மாதிரி எனக்கு ஏதோ அவங்களுக்கு இல்லாத இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு வேண்டி ஞானவந்தம் இருக்கலாம், படிச்சிருக்கலாம், எதார்த்தம் தான் இருக்கலாம். வேணாலும் பெரியவங்க தான், சின்னவங்க தான். அவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம பெருமை பேசாமல் கருத்தோட கை கீழே என்ன பண்ணணும், மனசு தீன என்ன சொல்கிறது, பேதுரு 5:5 1 பேர் 5:5 பாசிங்க, நம்ம முடிக்கலாம். பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மூப்பருக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியீர்கள். மனத்தாலுமே அணிந்து கொள்ளும். என்ன இருக்கணுமா, மனத்தாலுமே அழிந்து கொள்ளணுமா. எனவே நம்மளுக்கு கருத்தோட பிள்ளைங்களுக்கு மனஸ்தாலுமே இருக்கணுமாமா. இதனால இயேசுநாதரே மனத்தாழ்மை கொண்டவராக இருக்கிறார். அதனால் இயேசுக்கு என்ன பண்ண, எங்கிட்ட வாங்க, பாரம் செமக்கிற சகல ஜனமே எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வந்து என்ன பண்ணணும், சொல்லுங்க. எம்படையோட என்ன பண்ணுங்க, அது பாடிங்க, ஒரு ரோஸ்கா வாசிக்கலாம். 11 அதிகாரம் 30வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரம் 30வது வசனங்க இருக்கிற வாசிங்க. வாசிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இல்லை 30 29 படிமா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமே இருக்கிறேன். எம்பள நுகத்தை உங்க மேல கேட்டுக்கொண்டு எவ்வளோ கற்றுக்கொண்டுகள். ஹல்லேலூயா. இங்கே நம்ம எல்லாம் எந்தக்கு வந்திருக்கிறோம், கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதனால தான் நம்ம அவரோட நுகத்தை என்ன பண்ணோம், நம்ம எடுத்துக்கிட்டு கர்த்தாவே நீங்கள் மனஸ்தாழ்மையாக இருக்கிறீங்க, அப்போ நான் கூட என்ன பண்ணிருக்கிறேன், மனஸ்தாழ்மை எப்போவுமே இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ மட்டும் பரலோகம் சேர மட்டும் நம்ம என்ன பண்ணோம், அந்த மனஸ்தாழ்மைங்கிறது எவ்வளோ அவசரம் என்று நம்ம கற்றுக்கிட்டு அவரை பின்பற்றுறதுக்கு நம்ம கற்றுக்கலாம். கர்த்தர் இந்த வசனம் ஆசிர்ப்பாக. எல்லாரும் கூட கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். கண்கள் மூடலாம், ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கூட கண்கள் மூடி இந்த காலையில் நேரத்தில் கர்த்தர்கிட்ட எத்தனோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனோ பேர் நான் கர்த்தன் பிள்ளை என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வேணால் அவங்களுக்குள்ள அநேகர் கர்த்தர் மூலையாக பிறந்தவங்க கிடையாது. ரத்தத்தை மூலயமா மனுஷோட சித்தம் மூலயமா ரகரகமாக பிறந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த மத்தியான நேரத்தில் கர்த்தர் அவரோட கிருபையே இல்லை, நம்மள எல்லாத்தையும் அவர் மூலியமா பிறந்த அவரை பிள்ளைங்களா இருக்கிற ஒரு பாக்கியத்தைய கொடுத்துருக்கிறார். அதனால தான் நாம் கிட்ட பேசுகிற கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை, அவர் கொடுக்குற ஒரு உபதேசத்தை நம்ம கீழ்பட்டு பயத்தோட நம்ம நடக்க வேண்டிய அவசரம் எவ்வளோ இருக்கிறது. நம்மளுக்காண்ட ஷாரா பண்ண காரியத்தை நாம் பார்த்துருக்கிறோம். அவிஸ்வாசத்தோட வாக்தானம் நம்பாத சொந்த ஆலோசனை பிரகாரம் செஞ்ச காரியம் மூலயமா ஷாராளுக்கே கஷ்டம் வந்துச்சு. அது ஆகர் ஒரு அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு ஆகர் சொல்லுவார், எஜமானுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி தாலுமே இருக்காத படிக்க எஜமான் நம்மால
எவ்வளோ நீச்சமா கீழ்பாரி பார்த்ததுனால எத்தனை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு. அந்த கஷ்டம் தப்பிச்சுக்கோன்னு போனோட கர்த்தர் அதுக்கு ஒத்துக்கலை. பிரிய சகோதரி சகோதரனே, இந்த வச்சனம் மூலியம் நம்ம கிட்ட கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார்? மற்ற நேரத்தில் ஒருத்தருக்கோட பேசியிருக்கிறார். அந்த பேச்சின வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே இந்த மற்ற நேரம் எங்கோட பேசியிருக்கிறீங்க கர்த்தாவே, தயவு செய்து நம்மளுக்குள்ள இந்த பாவம் இருக்கிறது, இந்த காரியம் நானும் கூட பண்ணியிருக்கிறேன் என்னோட வாழ்க்கையில், நானும் சார மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறேன், நானும் கூட ஆகிற மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சு கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இனிமேல் தாழ்மையோட உங்களோட வாக்குத்தத்தம் மேலே விசுவாசம் வச்சு உங்களோட சித்தத்தை கீழ்பட்டு மனசு தாழ்மையோடு கர்த்தாவே, என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறேன் அந்த இடத்துல, எந்த வேலையை கொடுத்துருக்கோம் அந்த வேலையில் மனசு தாழ்மையோட வாழ்றதுக்கு, அந்த வாழ்க்கை கூட இருக்கு, யாருக்கு எந்த மரியாதை கொடுக்கணுமோ, எப்படி வாழணுமா அவங்களுக்கு அது மாதிரி வழக்கு வந்து உங்களோட கிட்ட தைரியமாக நிற்கிறக்கு ஒரு கிருபை கொடுங்க கர்த்தாவே. உங்களோட கிருபை கர்த்தாவே, தயவு செய்து மன்னிச்சு கர்த்தாவே, கிருபை கொடுங்க கர்த்தாவே என்று கர்த்தர்கிட்ட கண்ணீரோடு நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா.